பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகள், மிக முக்கியமான ஆளுமைகள், அவங்களோட அனுபவம் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இந்த வாரம் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பேசும் தலைமை சந்திக்க போகின்ற நபர். மனித மனம் சந்தோஷமாக இருக்கிற போது இயல்பாகவே வெளிச்சத்தை நாடும். அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சோகம் வந்துருச்சுன்னா கூட இயல்பாக இருளை தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம ரொம்ப சந்தோஷமான தருணங்களிலெல்லாம் நம்ம இனிப்பை நாடுவோம். அது ரொம்ப இயல்பாக நமக்கு பிடிச்சது. ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா கூட நம்ம கேட்பது எங்கே ஸ்வீட் அப்படின்னு தான் கேட்போம். ஒரு இனிப்பகத்தினுடைய உரிமையாளரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய பல்வேறு பரிமாணங்களை, தன்னுடைய இனிய தருணங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை எல்லாம் இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அபாரமானதாக இருக்கிறது. நான் நிறைய போடகம் தருகிறேன். அவரை பற்றி ஒரு அழகிய தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்த பிறகு பேசும் தலைமையில் பயணிக்கலாம். மைசூர் பாகு என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இனிப்பில் தனித்துவம் தந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் ஸ்தாபகர் திரு மகாதேவ ஐயர் உணவகத்தோடு இனிப்பகத்தையும் இணைத்து கிருஷ்ணா பவன் என்ற பெயரில் இவரது இனிப்பு பயணம் தொடங்கியது. அடை, பொங்கல் என்று கோவை மக்கள் அறிந்திராத பல உணவுகளையும் சுவைகளையும் புகுத்தி மக்கள் மனதிலும் நாவிலும் தனி இடத்தை பிடித்தார். தனது தந்தையின் அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் ஒரு சிஷ்யனைப் போல கற்றுக்கொண்ட திரு முரளி அவர்கள் படித்தது பிஎஸ்சியில் கணிதம். உணவகத்தின் அடுமனையிலிருந்து பரிமாறுவது தொடர்ந்து விற்பனை செய்வது வரை வர்த்தகத்தின் எல்லா அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட இனிப்பு சக்கரவர்த்தி திரு முரளி அவர்கள் 1996 சென்னையில் தொடங்கியதுதான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம். சந்தோஷமான தருணங்களிலெல்லாம் மக்களோடு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு புதிதான உத்திகள், வகை வகையான இனிப்புகள் என களம் இறங்கி மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றது ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம். மக்கள் சாப்பிடும் உணவு தரமானதாக இருக்க வேண்டும், நம்பிக்கையும் தரமும் மட்டுமே எங்கள் தாரக மந்திரம் என்று சொல்லும் இந்த இனிப்பு சக்கரவர்த்தி நாவில் கரையும் மைசூர் பாகின் ரகசியம் என்ன, பாரம்பரிய தமிழர்களது உணவிற்கு இன்றைய இளைஞர்களிடத்தில் வரவேற்பு எப்படி உள்ளது என்பது பற்றியெல்லாம் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். இனிப்பு சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் திரு முரளி அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இவங்களுடைய ஸ்லோகனே எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்படின்றது தான் இவங்களோட ஸ்லோகனாகவே இருக்குது. இவரிடம் நிறைய விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ் மேனாக எப்படி இவருடைய ட்ராவல் இருந்தது, வாழ்க்கையை இவர் எப்படி பார்க்கிறார், வாட் இஸ் சக்ஸஸ், வாழ்க்கையின் வெற்றி என்பது என்ன அப்படின்னு பல தளங்களில் பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. நம்ம பேசலாம். வணக்கம் சார். இந்த இன்டர்வியூ நிறைய நேயர்களுக்கு ஒரு இனிப்பான அனுபவமாக இருக்கும், நீங்கள் மாற்றுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் இருக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்றது தான் உங்களோட ஸ்லோகனாகவே இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு கொண்டாடிய நினைவுகள்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? முதல்ல எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இயல்பான ஒரு நிலை. அது எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துடுது. என்னோடய கோலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறது தான் கோல். அதனால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நான் இந்த பயணிக்கிற இந்த காலகட்டங்கள், என்னுடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆனந்தத்தை கொடுக்க தான் செய்யுது. என்னுடைய ஆரம்ப காலங்களிலிருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப மறக்க முடியாத தருணம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? ரொம்ப சந்தோஷம், சில விஷயங்களுக்காக நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற தருணங்கள்னு இருக்கும்ல, நான் அதை தான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் சார். அது இளமை காலம்னா அப்பா கிட்டேருந்து கிடைக்கிற, அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற சந்தோஷங்கள், அவங்க மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்கள். இப்போது அம்மா அப்படின்னாலே ஜஸ்ட் லவ். அம்மா என்பது அன்பு, அதுக்கு மேலே அதில் வேலை வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பியூரஸ்ட் லவ் நமக்கு கிடைக்கிறப்போ
அந்த இடத்துல அணைஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த சந்தோஷம் வந்து இது எதுனாலையும் ஈடு பண்ண முடியாது. அந்த காலகட்டங்கள் அம்மா இல்லையே அப்படிங்கிறத விட அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப 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 ஏங்கக்கூடிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் we say I am okay அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஐ எம் ஓகே அப்படிம்போம். பட் அந்த நேரத்தில் நம்ம கண்ணை பார்த்து ஒருத்தர் வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி தட்டி விட்டு ஐ நோ யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னு சொல்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு தைரியம் எங்கேயுமே கிடையாது. அது அம்மா தான் பண்ண முடியும். அப்பாவை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய ஒரு பெரிய ஸ்தாபகராக, உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அப்பாவோட ஆளுமை பண்புகள் குறித்தெல்லாம் நேர்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சார் ஒரு கிட்டத்தட்ட 12 வயசுலேயே இந்த துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்கல்ல. அப்பாவோட கிராஃபை நீங்கள் எப்படி சார், நீங்கள் அவர்கிட்ட ஒரு சிஷ்யராகவும் இருந்து பார்த்துருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தும் பார்க்குறப்ப அப்பாவுடைய இந்த இனிப்பகத்தில் அவருடைய அந்த கிராஃப், அந்த ஆளுமை வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி கணிக்கிறீங்க? அப்பானாலே என்ன சொல்கிறதுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ். எப்போவுமே ஒவ்வொருத்தர்கிட்ட இப்போ எப்படி அம்மா கிட்டேருந்து நமக்கு அன்புங்கிற ஒரு விஷயம் இயல்பாக வருதோ, அப்பா கிட்டேருந்து நமக்கு நம்பிக்கைங்கிற விஷயம் வருது. அப்பாவோட நம்மளை நம்பினவங்க யாருமே இல்லை. பிறக்கிறப்பே இவன் பெரிய ஆளாக வருவான்னு நம்பின ஒரே மனிதர் அவர் தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து விதைச்சது அவர் தான். இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கோன்னா அந்த எண்ணத்தோடைய பலம் தான். அந்த எண்ணம் வந்து அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக எனர்ஜிஃபைடாக இருக்குங்காட்டிக்கு தான் இவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் வந்து எங்கள் அப்பாவை சொல்லணுன்னா இயல்பாகவே உழைக்கக்கூடியவர். உழைப்பு அப்படின்னா ஃபிசிக்கலாக இல்லாட்டியும் அந்த திறமை உடையவர், ஆளுமை திறமை உடையவர். எப்படி யாருக்கிட்ட எந்த மாதிரி எடுத்துக்கணும், எப்படி வாங்கிக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே அவருக்கு இருக்கிற குணம். அது வந்து அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. 14 வயசில் சின்ன ஸ்தாபனமாக ஆரம்பித்த ஸ்தாபனம் அவரோட விஷன் வந்து ரொம்ப ஹை விஷனாக இருக்கிறங்காட்டிக்கு தான் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கும். இந்த விஷன் ஒன்லி புல்லிங் மீ டு தட் லெவல். நம்ம வேலையெல்லாம் பண்ணுறோமோலேயே அந்த விஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் புல் மீ டு தட் லெவல். ஸோ அவர் வந்து இயல்பாகவே கண்டிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் வந்து தொழிலில் வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, இதுதான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். அவரையும் தொழிலையும் எப்போவுமே பிரிக்க முடியாது. 24/7 you live with the business. தொழிலில் நீ எப்போ உள்ள தொழிலுக்கு வந்துட்டியோ யூ மஸ்ட் பி த பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இதுக்காக நான் கடையில் இருக்கணும், 24 மணி நேரம் கிச்சனில் இருக்கணும் அப்படி அல்ல. அட்லீஸ்ட் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கும். எது வந்தாலும் எப்போவுமே இந்த தொழிலை பற்றி சிந்திக்கிறதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா விஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து வந்து ஒரு மாறுபட்ட சிந்தனை, ஒரு இன்னோவேட்டிவ் தாட், திங்க் டிஃப்ரெண்ட்லி அப்படின்றப்போ கிட்டத்தட்ட அப்போயே ஆரம்ப நாட்கள்லேயே ஏசி ரெஸ்டாரண்ட்லாம் போட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு 10 வருஷம்தான் ஒரு ஏசிலாம் எல்லாருக்குமே வந்திருக்கு. அப்போல்லாம் உயர் அடுக்கில் பிரிவினருக்கு மட்டும்தான் ஏசி அப்படின்றது. அந்த தாட்லாம் எப்படி அப்பா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. ரொம்ப எங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் அப்போ வந்து அவியல்ங்கிறது இப்போ ரொம்ப காமன் விஷயம். அப்போ அது கிடையாது. அப்பா தான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணார். கோயம்புத்தூரில் பொங்கல் இல்லை, மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து பொங்கல் ப்ரொடக்ஷன் பண்ணார். சின்ன விஷயம், பட் அந்த நேரத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம். 1950s 60s நினச்சி பார்க்குறப்போ இட்ஸ் எ வெரி பிக் இனோவேட்டிவ். அவரை மாதிரி ஒரு இனோவேட்டிவ் பர்சனை பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு ரூப் கார்டன் வச்சார், அமேசிங். ஏர் கண்டிஷன் ரூமில் சர்விங் வித் ஆல் த சில்வர்ஸ். அந்த உழைப்பு சார், அந்த உழைப்பு, தொலைநோக்கு பார்வை, அது வந்து அமேசிங்காக இருந்தது. தமிழ்நாட்டிலே கூட சிந்துவெளி பகுதியில் ராஜஸ்தான், குஜராத்தி தான் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் இனிப்பகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதில் நான் ரொம்ப இதில் என்ன மாறுதல் தமிழக இனிப்புகளில் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்குறப்ப, கிருஷ்ணா ஸ்வீட்ஸையும் பார்க்குறப்ப, மைசூர் பாக்கு அப்படின்னாலே வந்து கட்டியாக தான் இருக்கும், அதை உடைக்கணும், அதை வச்சுலாம் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி அப்படின்ற ஒரு இன்னோவேட்டிவ் தாட் இருக்குல்ல, மைசூர் பாக்குனா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான் அப்படின்னு. அது எப்படி சாத்தியப்படுத்துது மைசூர் பாக்கு, அதுக்கு பின்னாடி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அமையிறது சார் அப்பாவோட முயற்சி.
நிறைய பர்பன எல்லா ட்ரையும் பண்ணி ஒரு ஸ்டடியில் வந்து அவருக்கு அமைஞ்ச விஷயம். அதாவது 2-3 விஷயங்கள் வந்து எப்படி சொல்லலான்னா அமையணும். மனசும் நீங்கள் எந்த பொருள் சொல்கிறீங்களோ அந்த பொருளுக்குள்ளேயும் இருக்கணும். அப்பாவோட உயிர் வந்து இந்த மைசூர் பாலை கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறது நடந்துடும். யூ கான்ட் செப்பரேட் மீ அண்ட் மை ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக அந்த தாட் ப்ராசஸ்குள்ளே வரணும். 2வது நல்லது கொடுக்கணும் அப்படிங்கிறது உள் மனசுலேருந்து வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அது அமைஞ்சுது. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரே போட்டு அப்பா சேல்ஸ் வைக்கிறப்போ இமீடியட்டாக விற்றுது. செகண்ட் ட்ரே விற்றுது. அப்போ சொன்னாங்க, நான் இந்த ஜனங்களை நம்பினேன், என்னை அவங்க கைவிடலை, காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா. கஸ்டமர் தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு அதை விட பெட்டராக நம்ம என்ன பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்குமே வெளியே அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இட்ஸ் அ காமன் திங். ஒரு ஸ்வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதற்குள் அப்பா இருக்கிறாங்க. என்ன சக்ஸஸ், மைசூர் பாக்கோட சக்ஸஸ் என்ன அப்படின்றப்ப அதுக்குள்ளே அப்பா இருக்கிறாங்க, எப்போதும் அப்பா இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுமையான ஒரு தாட்டாகவும் இருக்குது சார். நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. இனிப்பு சக்கரவர்த்தி கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் திரு முரளி அவர்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இவருடைய வெற்றி அப்படின்றதை கடந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, சக்ஸஸ்னால் என்னன்னு நினைக்கிறார். இந்த துறைக்குள் எப்படி இவரால் ரொம்ப வலுவாக வேரூன்ற முடிந்தது. அஃப்கோர்ஸ் பேசும் தலைமை நேயர்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவலோடு காத்துட்ருப்பீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம், காத்திருங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் பீப்புள்ஸாக வரலாம்.